உலக செஸ் சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சனின் கதை இதோ உங்களுக்காக. மேக்னஸ் கார்ல்சன் வட ஐரோப்பாவில் இயற்கை அதிசயமான அரோராவிற்கு பெயர் பெற்ற நார்வே நாட்டில் நவம்பர் 30, 1919 அன்றே பிறந்தார். நார்வே வானில் அரோரா ஒளி நடமாடுவது போல மேக்னஸ் கார்ல்சன் சதுரங்கத்தில் காய்களை லாவகமாக நகர்த்துவதில் வல்லவர். மேக்னஸ் கார்ல்சன் தனது திறமையால் 13வது வயதிலே கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்று நார்வேயின் பெருமையை உலகறியச் செய்தார். பனிபடர்ந்த நார்வே நாட்டின் அமைதியைப் போலவே மேக்னஸ் கார்ல்சன் தனது போட்டிகளில் மிகுந்த நிதானத்தை கடைபிடிப்பார். அரோரா ஒளி எப்படி வானை ஆக்கிரமிக்கிறதோ அதுபோலவே மேக்னஸ் கார்ல்சன் பல ஆண்டுகளாக செஸ் தரவரிசையில் முதலிடத்தை ஆக்கிரமித்து வைத்துள்ளார். நார்வேயில் தோன்றும் அந்த மர்மமான ஒளியைப் போலவே மேக்னஸ் கார்ல்சனின் அடுத்த கட்ட நகர்வுகளும் எதிரிகளால் கணிக்க முடியாதவை. 2013ஆம் ஆண்டு உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றது முதல் இன்று வரையிலும் செஸ் உலகின் துருவ நட்சத்திரமாக திகழ்கிறார் மேக்னஸ் கார்ல்சன். இயற்கையில் கொஞ்சம் நார்வே நாட்டின் அரோரா அடையாளமாக போல சதுரங்க விளையாட்டில் கார்ல்சன் அடையாளமாக மாறினார். இன்று உலக அளவில் பல இளைஞர்களுக்கு உத்வேகமாக நார்வே நாட்டின் நாயகன் மேக்னஸ் கார்ல்சன் விளங்குகிறார். ELO ரேட்டிங்கில் வரலாற்றிலே அதிகபட்சமாக 2882 என்ற புள்ளிகளை பெற்று சாதனை படைத்தார் மேக்னஸ் கார்ல்சன். பல ஆண்டுகள் உலக சாம்பியன் பட்டம் வென்ற கார்ல்சன் 2023ஆம் ஆண்டு செஸ் உலகிற்கு புதிய உத்வேகம் தேவை என்று கருதி உலக சாம்பியன்ஷிப்பிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்தார். ஆனாலும் இன்று வரையிலும் அவர்தான் முதலிடத்தில் உள்ளார். அதிவேக செஸ், ரேபிட் மற்றும் பிளிட்ஸில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் மேக்னஸ் கார்ல்சன். சதுரங்க விளையாட்டில் கார்ல்சன் ஒரு கணினி அல்ல, ஆனால் அவர் ஒரு கணினியை விடவும் துல்லியமாக சிந்திப்பவர்.